இன்னைக்கு அன்னை மரியாதை குறித்து நம்ம வந்து கத்தோலிக்க திருவையில் மிக உயர்ந்த ஒரு இடத்தை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த மாதாமாவுக்கு முன்னாடி எந்த டிஸ்கஷனும் கிடையாதுங்க. சந்திப்பு அப்படிங்கிறது இது ஒரு இறையியல் பின்னணியிலே பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம். கடவுள் மனிதனை சந்தித்தார், அங்குதான் ஒரு மகத்துவம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க ஓடுறாங்க அப்படின்னா அது எதனால நிகழ்ந்தது என்று நம்ம பார்க்கிற பொழுது, மரியாளுக்கு அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் சொல்லும் பொழுது எத்தனாவது மாசம் அது? அங்க 6 மாசம் தங்கி இருக்கிறாங்க. அப்ப எத்தனை மாசம்? இந்த தாய்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அவர் பார்த்துட்டு மாத்திரை கொடுக்குறாரு, சரியா வரல. ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தாக்க லங்ஸில் ஒரு பெரிய அங்கே ஒரு பிரச்சனை. திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்தாராம். அந்த அம்மா சொல்கிறாங்க, நல்லா உயரமாக இருந்தார். டாக்டர்கிட்ட சொன்னார், இந்த ஒரு தடவை இந்த பையனுக்கு வைத்தியம் பாருங்க. அப்போ தான் அவர் உணர்ந்து கொண்டார், வந்துட்டு போனது உயர்வான ஒரு மாட்சியை கடவுளுக்கு கொடுக்குற பிள்ளையா நீங்கள் இருந்தீங்கன்னா அன்னை மரியாள் உங்களை சந்திப்பாங்க. பிரேயருக்கு போகிற போது அறிய வந்தது. சில வருடங்களுக்கு முன்பாக இது நடந்தது. இருந்தாலும் இதை தெரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மே மாதம் என்றாலே அன்னை மரியாளுக்காக நாம் ஒதுக்கப்பட்ட ஒரு மாதமாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் இந்த மாதம் அன்னைக்கு நாம் கொடுக்கிற மிக உயர்ந்த வணக்கத்தை வெளிப்படுத்துகிற மாதமாக அமைந்திருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் எல்லா ஆலயத்திலும் இந்த மே மாதம் மாலை வேளைகளில் மாதாவினுடைய வணக்க மாதமாக இது கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. நம்முடைய ஆலயத்திலும் இந்த மாதம் முழுவதும் இது ஒரு வணக்க மாதமாக சிறப்பு செய்யப்பட்டது. இன்று அதனுடைய நிறைவு நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்று மிகச் சிறப்பாக தாய் மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த அந்த நிகழ்வை நாம் சீர்தூக்கி பார்க்கிறோம். அதில் இருக்கக்கூடிய அற்புதங்களை நாம் உணர்ந்து பார்க்கிறோம். தாய் மரியாள் இந்த செய்தி கேட்டவுடனே அவர் ஓடி ஓடி அந்த ஒரு இரக்க உள்ளத்தோடு எலிசபெத் அம்மாளை தேடி ஓடினார். மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா எந்த ஊருக்கு போனாங்கன்னு மாதாமா? அல்லது எலிசபெத் அம்மா எந்த ஊரில் இருந்தாங்க? யூதேயாங்கிறது ஒரு நாடு. எந்த ஊர் பேர்? அந்த ஊருக்கான பெயர் என்ன கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேட்ட மாதிரிக்கு ஞாபகம் ஒன்றும் வரலை. சரி, அது ஒரு மலைப்பகுதியாகவே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாமா? ஐன் கரீம், அதனுடைய ஊர் பேர் ஐன் கரீம். கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, இனிமேல் மறக்க வேண்டாம். அதுதான் அந்த ஊர் பேர். அந்த ஊருக்கு தான் மரியாள் விரைந்து போகிறாங்க. பாருங்கள், இதில் நிறைய பேசலாம். இன்றைக்கி அன்னை மரியாளை குறித்து நம்ம கத்தோலிக்க திரு அவையில் மிக உயர்ந்த ஒரு இடத்தை நம்ம வச்சுருக்கிறோம். இந்த மாதாமாவுக்கு முன்னாடி எந்த டிஸ்கஷனும் கிடையாதுங்க. மாதாவை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கக்கூடாதா, இது என்ன திருமணமானவனையும் பொண்டாட்டியை வச்சுக்கலாமா புருஷனை வச்சுக்கலாமான்னு டிஸ்கஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் இந்த கேள்வியெல்லாம். பாருங்கள், இது நீங்கள் வச்சுக்கிறீங்களா நான் வச்சுக்கிறேனா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது கடவுள் தாயை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த தாய் இந்த திரு அவையில் இருக்கணுங்கிறது தந்தையினுடைய திருவுளம். அன்னை மரியாள் மிக அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். இது எல்லா பைபிள்லையுமே இருக்கும், கத்தோலிக்க பைபிளில் மட்டும்தான் இருக்கும்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் எந்த பைபிளை வாசிக்கிறவங்களும் இதுக்கு பதில் சொல்லித்தான் நம்ம அடுத்ததுக்கு போகணும். பாருங்க, அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். அப்போ இது தாய் மரியாள் தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட ஒரு பெருமையான அடையாளம் அல்ல, கடவுளுடைய பெருமை இப்படி விளங்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்போ ஒருவர் இந்த தாய் மரியாளினுடைய நிலையை முடக்கிறாங்களோ, பேசுவதற்கு மறுக்கிறாங்களோ, இந்த வசனங்களை எல்லாம் மூடி மறைக்கிறார்களோ, அந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கவே முடியாது. ஏன்னா ஒரு புள்ளியோ எழுத்த நீ கூட்டி குறைக்கக்கூடாது பைபிளில். நீ ஏதோ ஒரு சிந்தனைக்குள்ள உன்னுடைய கருத்தியலுக்காக அன்னை மரியாளை கீழே நம்ம மூடி மறைக்கணுங்கிறதுக்காக இந்த வசனங்களை மூடி மறைக்கிற போது கடவுளுடைய மாட்சியை நம்ம மறைக்கிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளே, அன்னை மரியாள் இன்னைக்கு எலிசபெத் அம்மாளை சந்தித்தாங்க. ஒரு கான்டெக்சுவலாக ஒரு விஷயத்தை நம்ம யோசிப்போமே, நாம் எத்தனை பேரை சந்திக்கிறோம்? எவ்வளவோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, துன்பத்தில் இருக்கிறாங்க, தேவையில் இருக்கிறாங்க. நாம் எத்தனை பேரை சந்தித்திருக்கிறோம்? நம்மளால் சொல்ல முடியுமா? இன்றைக்கி நம்ம சந்திப்பு அப்படிங்கிறது இது ஒரு இறையியல் பின்னணியிலே பார்க்கக்கூடிய ஒரு அடையாளம்.
கடவுள் மனிதனை சந்தித்தார். அங்கே தான் ஒரு மகத்துவம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்க ஓடுறாங்க அப்படின்னா அது எதனால் நிகழ்ந்தது என்று நம்ம பார்க்கிற பொழுது பாருங்கள், அந்த தாய் சொல்கிறாங்க, எலிசபெத் அம்மாள் சொல்கிறாங்க, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். அந்த நம்பிக்கையில் தான் அன்னை மரியாள் ஓடுறாங்க. கண்டிப்பாக அங்கே ஆண்டவருடைய செயல் அங்கே நடந்திருக்கிறது என்பதை நம்பி செல்லக்கூடிய ஒரு அடையாளம். தூய ஆவியினால் உந்தப்பட்டவர்களாக அவர்கள் செயல்பட்டார்கள். அன்னை மரியாளுடைய இந்த செயல்பாடு தூய ஆவியினுடைய அந்த ஏவுதலால் நடந்த ஒரு காரியம். பாருங்க, இதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இதைத்தான் இந்த புதுமையை வாசிக்கிற போது அந்த அரசன் பாருங்க செயல்பட்ட விதம். அன்னை மரியாள் இந்த ராக்கினியை நான் காண வேண்டும் என்று சொல்லி அவருடைய அன்னை மரியாளினுடைய அந்த மொழியை உணர முடியாமல் இருந்தார். அதற்கு பிறகு அதை உணர்ந்தார். இதெல்லாம் கடைசியாக அந்த வரிகளில் எப்படி அவங்க முடித்தாங்கன்னா, தூய ஆவி விதமாக வழிநடத்தினார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இன்னைக்கு இந்த தூய ஆவியினுடைய தூண்டுதலால் தான் அன்னை மரியாள் அந்த எலிசபெத் அம்மாளை சந்திக்க போனாங்க. எலிசபெத் அம்மாள் அந்த நேரம் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு அவருடைய வார்த்தைகளை அந்த இடத்துல வைக்கிறார்கள். அன்னை மரியாளும் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு விடுதலையின் வார்த்தைகளை வைக்கிறாங்க இந்த இடத்துல. அதை விடுதலை பாடல் என்று நம்ம சொல்லுவோம். அந்த இதில் வாசிக்கப்பட்ட அந்த ஒரு வார்த்தை மரியாளினுடைய வார்த்தைகளாக சொல்லப்பட்டது எல்லாமே விடுதலையின் வார்த்தைகள். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நாம் தூய ஆவியால் சந்திப்பு நிகழுதான். இன்றைக்கி நம்ம ஒரு குடும்பத்தில் நம்ம இணைந்து வரோம். அங்கே மையத்தில் என்ன இருக்கிறது? இப்படி வார்த்தைகள், நல்ல வார்த்தைகள், கடவுளை போற்றி புகழக்கூடிய வார்த்தைகள் வருதா? இல்லை நம்ம ஒரு குடும்பத்தில் உறவுகளாக சேரும்போது ஏன் புருஷன் நல்லா இருக்காரா? ஆமாம், அந்த ஆள் எங்கே வரலையா? அந்த ஆள் வருவார் பெண்ணை ஊர் சுற்றிட்டு வருவார். இப்படி பாருங்கள், ஒரு மனைவியை பற்றி பேசும்போது என்ன உன் பொண்டாட்டி நல்லா இருக்கா? ஆமாம், என்னத்த சொல்ல, நல்லா கட்டி வச்சப்போ. பாருங்கள், ஒரு 2 பேரும் நம்ம கூடி பேசும்போது எப்படிப்பட்ட பேச்சு வருதுங்கிறத நம்ம சோதித்து பார்க்கணும். தூய ஆவியால் நிரம்பி அந்த சம்பவம் நடக்குதுன்னா கண்டிப்பாக அது கடவுளுடைய பெருமையை, மாட்சியை விளக்கக்கூடிய அடையாளமாக தான் அது இருக்கும். இப்போ நிறைய பேர் இப்போ கூடுறோம், நிறைய இப்போ நம்ம வேலை செய்கிற இடத்துல கூடுவோம் பாருங்களேன், பணி செய்கிற இடத்துல கூடுவோம், இல்லை அது அன்பியத்துலலாம் இப்போ கூடுது. அன்பியம்லாம் இப்போ நிறையா செத்து போச்சு. அன்பியம்லாம் செத்தே போச்சு. ஏன் செத்து போச்சு? அன்பியத்தில் கூடி யாரும் ஆவியில் பேசலை, எல்லாம் பிசாசால் பேசிகிட்டு இருந்தோம். அன்பியத்தில் என்ன வரலையே, அவள் எங்கே வருது அது அன்பியத்துக்கு? அவளுக்கு தான் அடைச்சி போய் கிடக்கு. அன்பியம்னாலே அவளுக்கு அடைச்சிருச்சு. சரி, அங்கே அடைச்சிச்சு, இங்கே திறந்துருக்கா. சரி, வரலை, அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த மனநிலை வரலை. அதனால் என்ன ஆயிடுச்சு? நான் நல்லவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களாம் சேர்ந்து தான் எல்லாத்தையும் மூடியாச்சு. அப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு பங்கு சமூகம் திடீர்னு ஒரு கூட்டம் கூடுது. அங்கே கூடும்போது அங்கே இருக்கிறீங்க, நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போமே, நீங்கள் யோசிக்கணும், நான் இங்கே இருக்கலாமா? அங்கே என்ன சம்பவம் நடக்குது? பங்கு சாமியாரை எப்படி அடிக்கலாம், இந்த சாமியாரை எப்படி துரத்தலாம்? அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே நீங்கள் நிற்கிறீங்கன்னா நீங்களும் பொறுப்பாளி தானே. அப்போ சந்திப்பு நிகழ்கிற இடங்களை எல்லாம் நம்ம சோதித்து பார்க்கணும். இது ஆவியால் நடத்தப்படுதா? ஆவியானவர் தான் இதை நடத்துகிறாரா? கண்டிப்பாக ஆவியானவர் கோவப்படாமல் இருக்க மாட்டார். அவர் கோபப்படுவார். அதுக்காக எல்லா கூடுகையும் தவறுன்னு நம்ம சொல்லலை. ஒரு விடுதலையின் கூடுகை, ஒரு அடிமைத்தனத்தை உடைக்கக்கூடிய ஒரு கூடுகை நடந்து அந்த ஆவியானவரால் நடத்தப்படுது. அதனால் நம்ம யோசிக்கணும், நம்ம இதெல்லாம் தவறு, இது எல்லாமே சரி அப்படி நம்ம முடிவெடுக்க முடியாது. அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல கூடும்போது அந்த இடத்துல உங்களிடமிருந்து வெளிப்படுகிற ஆவியின் அடையாளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இதை சிந்திக்கணும். முதல்ல நம்ம சந்திக்க விரும்புகிறோமா? இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே குறுகிய மனநிலை, கதவை சாத்திக்கும், நம்ம மட்டும் வாழுவோம். பிரியாணி ஸ்மெல்லு மேலே வருதுமா, பிரியாணி ஸ்மெல் பக்கத்தில் வந்துடுச்சுமா, இல்லை சும்மா அது ஒரு அடி பிடிச்சி போச்சு, அது வீணாக போச்சு. எனக்கு கேட்டுருவான், நான் அடுத்த வீட்டுக்காரன் வாசம் வந்துச்சுன்னு சொன்னாலே அடுத்த வீட்டுக்காரன் கேட்டுவிடுவான், அதெல்லாம் வீணாக போச்சு, எல்லாம் நாசமாக போச்சு. பிரியாணி தின்ன நம்ம தான் நாசமாக போயிடுவோம். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தீனியை கொடுத்துட்டு வெளியில் அப்படி நம்ம எடுத்துகிட்டு போகும்போது ஏதோ பிள்ளைங்க அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஏய் கொஞ்சம் உடச்சி கொடுறா அவனுக்கு அப்படின்வாங்க.
இப்போ நம்ம அப்பா அம்மாலாம் என்ன சொல்கிறாங்க, உள்ளே உட்காந்து தின்னுட்டு போ, அடுத்த பிடிப்பேன். கதவை சாத்தி அது தின்னு வாயெல்லாம் தொடச்சி விட்டு அனுப்பிச்சி விட்றோம். இந்த மனநிலை பாருங்களேன், ஒரு 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 க்ளோஸ்ட் மென்டாலிட்டி. யாரையும் நான் பார்க்க மாட்டேன். ஒரு திருமணமாகி வீட்டுக்குள்ளே போன உடனேயுமே ஒரு மருமகளுடைய எண்ணம் எப்படி இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே போனோன்னையும் எல்லாரையும் வெளியில் அனுப்பிடணும், நானும் என் புருஷனும் நாசமாக போகணும். இந்த மனநிலை அங்கே இருக்கிற மாமியாருக்கு எப்படி இருக்குது, வர மருமகளை நான் தூக்கி அப்படியே தராசில் நிப்பாட்டணும். பாருங்கள், இந்த மனநிலையெல்லாம் என்ன மனநிலை? பிளவின் மனநிலை. இது ஒரு ஒன்றிப்பின் மனநிலை இல்லை. அதனால் ஏதோ போய் சும்மா பார்த்தாங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை. போய் 1 மாதம் 2 மாதம் இல்லை, எத்தனை மாதம் இருந்தாங்க? 6 மாதம். 6 மாதம். ஏன் 6 மாதத்தில் வந்துட்டாங்க? இவங்களுக்கு கன்சீவாக இருந்தாங்க, அதனால் வந்துட்டாங்களா? வெரி குட். அவங்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது எத்தனை மாதம்? மரியாளுக்கு, அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் சொல்லும் பொழுது எத்தனாவது மாதம் அது? என்னம்மா 3, 4, 5, 6? இது அவருக்கு 3ஆம் மாதம்னு சொல்லப்பட்டது. இவங்க 3 மாதத்தில் போகிறாங்க, அங்கே 6 மாதம் தங்கியிருக்கிறாங்க. அப்போ எத்தனை மாதம்? அப்போ டெலிவரி ஆன பிறகு தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஓ, அப்படி தான் கணக்கா? ஆமாம், அப்படி தான் கணக்கு. அவங்க எல்லாம் டெலிவரி ஆகி யோவானை பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க, பிள்ளை ஆசீர்வதிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. பாருங்கள், தன்னுடைய நிலைமையே கொஞ்சம் அடுத்தவங்க உதவி தேவைப்பட்ட நிலைமையில் இருக்கிற போது கூட அன்னை மரியாள் அத்தனை ஏதோ சும்மா போய் எட்டி பார்த்துட்டு 2 ஆப்பிள் பழத்தை தூக்கி போட்டுட்டு வந்துடல. நம்மளும் அப்படி தான் செய்கிறோம். 2 ஆப்பிள் பழத்தை தூக்கி போட்டுட்டு வாட்டுமா உடம்ப பார்த்துக்க, இல்லை யாருமே இல்லை, என்ன செய்கிறது இல்லை, இல்லை நீ ஏன் பார்த்துக்கோ, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல மனசு வர்றாரு. யாருமே இல்லைன்னு தெரிஞ்சால் கூட பார்த்துக்க, இந்த பக்கத்துலலாம் ஆட்கள் இருக்கிறாங்க, ஏதாவது ஒன்றா சத்தம் போட்டால் வருவாங்க. ஆமாம், சத்தமே போடலனாலும் வருவான், 2 நாளாக சத்தமே காணோன்னா எட்டி பார்ப்பான். தேவ பிள்ளைகளே, நம்ம யோசிக்கணும். அப்போ நம்ம மனநிலை இருக்குதா, சந்திக்கிற மனநிலை? ஓகே. அன்னை மரியாள் பற்றி ஒரு அற்புதமான ஒரு அன்னை மரியாள் இன்றைக்கும் நம்மளை சந்திச்சுட்டே இருக்கிறாங்க பிள்ளைகளை. இந்த ஆலயத்தில் நீங்கள் சும்மா இந்த வெறுமையான ஒரு அடையாளமாக நீங்கள் மாதாவை 10 தடவை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படிலாம் இல்லை. உண்மையான ஒரு உயர்வான ஒரு மாட்சியை கடவுளுக்கு கொடுக்குற பிள்ளையாக நீங்கள் இருந்தீங்கன்னா அன்னை மரியாள் உங்களை சந்திப்பாங்க. ஒரு அதிசயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும். அற்புதம் மாதாமா இன்றைக்கி அற்புதம் செய்துகிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, அவங்களுடைய விதமாக அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆலயம் இத்தனை ஆண்டுகள் போராட்டங்களுக்கு மத்தியிலெல்லாம் நின்று நிலைச்சிருக்குன்னா அன்னை மரியாளினுடைய உடனிருப்பு இந்த இடத்துல உறுதியாக இருக்குது. அன்னை மரியாள் பரிந்துரைத்து ஜெபித்துக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் பரிந்துரைத்து ஜெபிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். அன்னை மரியாள் பரிந்துரைக்கிறாங்கன்னு சொல்கிறோமே, அவங்களோட சேர்ந்து எத்தனை பேர் பரிந்துரைத்து ஜெபிக்கிறோம்? நானும் வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இங்கே ஒரு 2 டீம் பரிந்துரைத்து 3 டீம் ஜெபிக்கிறாங்க. இந்த ஆசிரியர்கள் ஒரு டீமாக ஜெபிக்கிறாங்க, 2 டீம் வெளியிலேருந்து ஜெபிக்கிறாங்க உங்கள் கோயிலுக்காக. இங்கே இருக்கிற எத்தனை பேர் நாங்கள் ஒரு மணி நேரம் பரிந்துரைத்து ஜெபிக்க தயாராக இருக்கிறோன்னு சொல்லியிருக்கிறீங்க? நான் ஏற்கனவே இதை அறிவித்திருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமையில் விரும்புகிறவங்க வாங்கன்னு. யாருமே வரல. அன்னை மரியாளுடைய ஒரு அடிப்படை குவாலிட்டி பரிந்துரைத்து ஜெபிப்பது. இன்றைக்கும் மாதாம்மா பரிந்துரைத்து ஜெபிக்கிறாங்க, துன்பப்படுகிறவர்களை சந்திக்கிறாங்க. அநேகர் இந்த இடத்துலேருந்து ஆதாயம் பெற்றுக்கொண்டு போகிறாங்க. ஒரு சகோதரர் ஒரு குடும்பத்தை நான் பிரேயருக்கு போகிற போது அறிய வந்தது. சில வருடங்களுக்கு முன்பாக இது நடந்தது, இருந்தாலும் இதை தெரிந்து கொள்ளுங்கள். அவங்க ஆண்டவரை அறியாத ஒரு குடும்பம், ஒரு எளிமையான குடும்பம், அவர் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு குடும்பம். அந்த தாய்க்கு கணவர் இறந்துட்டார். அவங்களுக்கு 3 பிள்ளைகள். அதில் 3ஆவது பிள்ளை சின்ன சின்ன பசங்க எல்லாமே, ஒரு மகள் 2 பசங்க. அந்த 3ஆவது பையன் ரொம்ப திடீர்னு அவன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த பையனுக்கு ஏதோ பிரச்சனை. அந்த பையன் வலியில் துடிக்கிறான். வலியில் துடித்து சில நேரம் வாமிட் வேறு, பிளட் வாமிட் வேறு. இந்த தாய்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டுறாங்க. அவர் பார்த்துட்டு மாத்திரை கொடுக்குறாரு, சரியாக வரல. திருப்பியும் 2வது தடவை போகிறாங்க, மாத்திரை கொடுக்குறாரு. 2வது தடவை போகும்போது சொல்லிட்டாரு, உன் பையனுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது, போய் ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு வா. ஸ்கேனெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தாக்க லங்ஸில் ஒரு பெரிய அங்கே ஒரு பிரச்சனை.
அவர் சொல்லிட்டாரு, டாக்டர் சொல்கிறார், இது வந்து ஒரு பெரிய பிரச்சனைமா லங்ஸில், நீ போய் ஆப்ரேஷன் பண்ணி தான் இதை வந்து இது பண்ணணும். அதனால் நீ சென்னைக்கு நான் எழுதி கொடுக்குறேன், நீ சென்னையில் போய் வச்சு நல்ல பெரிய ஆஸ்பத்திரியில் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். இந்த அம்மா வீட்டு வேலை செய்கிறவங்க, அந்த வருமானத்தை வச்சு தான் பிள்ளைகளை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய செலவு எங்கே கொண்டு போகிறது? திருப்பி அந்த பையனை அந்த வழியில் துடிக்கிறான். திருப்பி அந்த டாக்டர்கிட்ட கொண்டு போகிறார். டாக்டர் சொல்கிறாரு, நான் வந்து பெயின் ரிலீஃப் பண்ணுற மாத்திரை தான் கொடுக்குறேன், அவனுக்கு வலியை நிப்பாட்டும், அவ்வளோதான், பிரச்சனையை தீர்க்காது. அதனால் இனிமேல் இந்த பையனுக்கு வந்து இந்த டோஸ் போச்சுன்னா, ஹெவி டோஸ் கொடுத்தா உயிருக்கு ஆபத்து, ஏன் பிரச்சனை ஆகிடும். அதனால் தயவு செய்து நீ என்ன செய்யக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இங்கே வராத, தயவு செய்து நீ போய் வேறு டாக்டர் போய் பெரிய டாக்டராக பாரு, நான் எழுதி தந்துடுறேன்னு சொல்லி கொடுத்துட்டார். திருப்பி இந்த அம்மா கூட்டிகிட்டு போனாங்க. கையில் காசு இல்லை, எந்த ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிறது? அதனால் மீண்டும் போராட்டம். பிள்ளை ஒரு நாள் துடிக்கிறான் வழியில். அப்போ இவங்க பக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் போய் அழுது சொல்கிறாங்க, என் பிள்ளை இப்படி கண்ணுக்கு முன்னாடி என் புருஷனும் போயிட்டார், என் பிள்ளையும் துடிக்குது, என்ன செய்கிறதுனே தெரியல என்று சொல்லி அவங்க சொன்னப்போ அந்த குடும்பம் சொல்லிக்கிறாங்க, பக்கத்தில் மாதா கோயில் இருக்குது, நீங்கள் போய் மாதா மாட்ட ஜெபம் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது செய்வாங்க. இந்த சகோதரி நேரடி சாட்சியாக என்கிட்ட சொன்னாங்க. இது அவங்க போய் டெய்லி போவாங்களாம். போய் மடியை தூக்கி வச்சுக்கிட்டு, என் பிள்ளைய எனக்கு கொடுத்துருங்கம்மா, என் பிள்ளைய காப்பாற்றுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றும் பெருசாக அதிசயம் கண்ணுக்கு முன்னாடி தெரியல. அடுத்த முறை மீண்டும் இந்த பையன் கஷ்டத்தில் அழுதுருக்கிறான். அதே டாக்டர், பக்கத்தில் இருக்கிற டாக்டர், அவர்கிட்ட போனால் 10 ரூபா ஃபீஸ் வாங்குவார். அதனால் கொண்டு போயிருக்காங்க. இந்த கம்பவுண்டர் பார்த்துட்டு உள்ளே விடலையாம். டாக்டர் தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, திருப்பி வந்து ஏன் நீ அவரை டென்ஷன் பண்ணுற, நீ உட்கார், எல்லாம் போனோன்னே நீ போ அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டாங்க. கடைசி எல்லாம் போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கத்திருக்காரு டாக்டர். அந்த அம்மா உட்காந்துருக்கு, இந்த போக மாட்டேங்குது. அவர் உள்ளேருந்து கத்திருக்கிறார் டாக்டர், எனக்கு முடிஞ்சதெல்லாம் நான் செஞ்சிட்டேன், இனிமேல் நான் என்ன செய்கிறது, ஏதாவது ஆகி போச்சுன்னா என்னையெல்லாம் எல்லோரும் சொல்லுவாங்க டாக்டர் கொண்டு விட்டாருன்னு. அதனால் நம்மளால் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு அவர் உள்ளேருந்து கத்திக்கிட்டே இருந்திருக்கிறாரு. திடீர்னு ஒருத்தர் உள்ளே வந்தாராம். அந்த அம்மா சொல்கிறாங்க, நல்லா உயரமாக இருந்தார், சிவப்பாக இருந்தார் ஃபாதர், தாடி வச்சுருந்தார். உள்ளே வந்துட்டு என்னை எப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்டு நேராக போய் அந்த ஸ்க்ரீனை விளக்கிட்டு டாக்டர்கிட்ட சொன்னார், இந்த ஒரு தடவை இந்த பையனுக்கு வைத்தியம் பாருங்கள், இனிமேல் அவன் இங்கே வரமாட்டான் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன உடனேயுமே டாக்டர் வேறு ஒன்றுமே சொல்லலை. சரி அந்த அம்மா உள்ளே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டார். எப்போதும் என் பையனுக்கு அந்த ஊதுறதெல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவார் டாக்டரு. அன்றைக்கி அவர் டெஸ்ட் பண்ணுறாரு, அவனுக்கு ஒன்றுமே இல்லை, அவன் ஊதுறான், நல்லா வேகமாக ஊதுறான். அவர் அமுக்கி பார்க்குறாரு, வலி இருக்குதாப்பா, வலிக்கலைங்கிறான், எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். டாக்டர் கேட்குறாரு, இப்போ வந்துட்டு போனார், அவர் யாருமா அப்படின்னு கேட்டாராம். தெரியல டாக்டர், யாருன்னு தெரியல, யாரோ புதுசாக இருந்தது, இப்படி வந்து சொல்லிட்டு போனார் அப்படின்னு. அப்போ தான் டாக்டர் சொன்னார். டாக்டர் வந்து அப்படியே பயந்து போய் உட்காந்துட்டார் அப்படியே. ஏன்னா அப்போ பார்த்த பையன் இவன் இல்லை, அப்போ செக் பண்ண நிலைமை இந்த பையன்கிட்ட இப்போ இல்லை. அதனால் டாக்டர் போய் உட்காந்து சேரில் உட்காந்துக்கிட்டார். அவருக்கு வேர்க்குது. அப்போ இந்த அம்மா பயந்துட்டாங்க, ஏதோ பிள்ளைக்கு தான் ஏதோ ஆகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க வெளியில் நின்றுக்கிட்டு. அப்புறம் டாக்டர் கூப்பிட்டு இதெல்லாம் கேட்குறார், அவர் யார், வந்துட்டு போனார், யார், என்ன அப்படின்னு. அப்புறம் டாக்டர் சொன்னாராம், உன் பிள்ளை ஒரு நார்மல் சைல்டாக இருக்கிறாம்மா, இவனுக்கு எல்லாமே மாறி இருக்குது, இது எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்டோன்னே இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. அன்றிலிருந்து அந்த பையனுக்கு வலி வந்ததில்லை, எல்லாமே சரியாயிடுச்சு. அப்போ தான் அவர் உணர்ந்து கொண்டார், வந்துட்டு போனது ஆண்டவராகிய கடவுள். தாய் மரியாள் தன் பிள்ளையை அனுப்பி அந்த மகனை சுகப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த தாய் சொன்னாங்க, இப்போ என் பிள்ளை கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கிறான் ஃபாதர். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்து, எப்படியெல்லாம் சொல்லப்பட்டது. இன்றைக்கி எவ்வளவோ விஷயங்கள் அன்னை மரியாள் இப்படி செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அபயம் என்று ஓடி வருகிறவர்களுக்கு அவர்கள் உதவி செய்யாமல் முகத்தை திருப்பிக்கிற தாய் அல்ல. நாம் கேட்குற விஷயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் பரிசோதித்து பார்க்கணும். இப்போ அன்னை மரியாள் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. தாய் நமக்கு சொல்லுகிற செய்தி, நான் கொடுத்ததை போல நீயும் கொடு. லூக்கா நற்செய்தி 11:41 சொல்லுகிறது, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, அப்பொழுது அனைத்தும் தூய்மையாயிருக்கும். தூய்மையானவர்கள் தான் கடவுளை காண முடியும். மத்தேயு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, தூய உள்ளத்தினர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அப்போ தூய உள்ளம் எப்படி கிடைக்கும்? கோயிலுக்கு அப்படியே குனிஞ்சிக்கிட்டே போனால் கிடைக்குமா? ஒரு பூசைக்கு 3 பூசையில் நன்மை வாங்கிட்டா கிடைக்குமா? இல்லை.
அதெல்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். எதுக்கு? உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுக்க. இதை கொடுக்க தெரியாத கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள், அன்னை மரியாளுக்கு எதிரானவர்கள். இங்கே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இந்த ஆலயத்தை சுற்றி கொண்டு இருக்கிறது. அன்னை மரியாளுடைய பெயரை சொல்லிக்கொண்டு, அன்னை மரியாளை உயர்வாக பார்ப்பதாக சொல்லிக்கொண்டு, அன்னை மரியாளுடைய குவாலிட்டியெல்லாம் இல்லாமல் வாழுகிற கூட்டம். இதை அன்னை மரியாள் அருவருப்பார்கள். கண்டிப்பாக அன்னை மரியாள் நமக்கு சொல்லுகிற செய்தி, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, இழந்து நில், கடவுள் உன்னை உயர்த்துவார். இந்த அருமையான செய்தியை கொடுக்கிற தாயினுடைய இந்த சிறப்பான நாளில் நாமும் அன்னை மரியாளினுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நாமும் கடவுளை மாட்சிப்படுத்த விரைந்து செல்வோம். ஆமென்.